பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்ற மகாகவியின் மாபெரும் வரிகளோடு இந்த வார சாதனை பெண்களை பற்றி பேச விளைந்துள்ளேன். உங்கள் மு. மோகன்ராஜ், பாரதி அகாடமி, சீனியர் செகண்டரி பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். அதென்ன சாதனை பெண்கள்? பெண்கள் என்றாலே சாதனைகள் செய்பவர்கள் தானே. மல்லிகை வேறு, மனம் வேறா. பெண்கள் வேறு, சாதனைகள் வேறா. பெண்ணாக பிறந்தது விதியே என்று நினைப்பவர்கள் மத்தியில் தன்னுடைய வீரத்தாலும் கலை திறமையாலும் விதியை மாற்றி விருட்சமாய் வளர்ந்துள்ள 5 மங்கையர் குல மாணிக்கங்களைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த வார நிகழ்வில். சாதனை பெண்மணிகளில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது ராணி மங்கம்மாள். மக்கள் நலம் பேணும் பல நல்ல பணிகளை மங்கம்மாள் செய்துள்ளார். மதுரையில் பெரியதொரு அன்னச்சத்திரம், புதிய சாலைகள், குதிரைகள், பசுக்கள், காளைகள் முதலியன நீர் அருந்துவதற்கு வசதியாக சாலையோரங்களில் தண்ணீர் தொட்டிகள் ஆங்காங்கே திறக்க ஆணையிட்டார். பொது மக்களுக்காக குடிநீர் குளங்கள், ஊருணிகள், கிணறுகள் ஆகியவற்றை தோண்டச் செய்தார். தொழில் வளர்ச்சி, வாணிகம், மக்கள் தொடர்பு ஆகியவற்றிற்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு பொன்னும் பொருளும் வழங்குதல், ஆணி திங்களில் ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு செய்தல், வெள்ளத்தால் அழிந்த கரையோரத்து சிற்றூர்களை சீரமைத்தல் என பல திட்டங்களை தீட்டியவர் ராணி மங்கம்மாள். மதுரையில் மத்திய சந்தை, மதுரை கல்லூரி, உயர்நிலைப்பள்ளி கட்டடம், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரின் பழைய அலுவலகம் முதலியவற்றை மங்கம்மாள் கட்டியதாக கூறுவர். மங்கம்மாள் திறமையான ஆட்சியாளர். எதிர்ப்புகளை தன் ஆற்றலாலும் அறிவு நுட்பத்தாலும் முறியடித்து வெற்றி நடை போட்டவர். துன்பங்கள் நம்மை செம்மைப்படுத்தி வளர்ப்பதற்கும் இன்பங்கள் நம்மை வெளிப்பூட்டுவதற்கும் வருவன என்பதை உணர்ந்தவர். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர். நெஞ்சில் உரமும் நேர்மை திறமும் கொண்டவர். மக்கள் நலம் நாடுவோர் பட்டியலில் மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் எப்போதும் ஐயமில்லை. வேலு நாச்சியார் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராளி. சிவகங்கை சீமையின் அரசி. ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியவர். இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராளி. குயிலியுடன் இணைந்து போராடியவர். 1780ஆம் ஆண்டு சிவகங்கையை மீட்டு சிறப்பான புகழை பெற்றவர். கடலூர் அஞ்சலை அம்மாள் விடுதலை போராட்ட வீராங்கனை. 1921ஆம் ஆண்டு முதல் காந்தியடிகளின் இயக்கத்தில் பங்கேற்றவர். நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வெற்றி கண்டவர். பலமுறை சிறை சென்றவர். பெண்கள் விழிப்புணர்வுக்காக பாடுபட்டவர். தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அன்போடு அழைக்கப்பட்டவர். சமூக சீர்திருத்தம், பெண்கள் முன்னேற்றம், மருத்துவ சேவை என்ற தொடர்களுக்கெல்லாம் ஒரு ஆணிவேர் டாக்டர் முத்துலட்சுமி. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டார். அவ்வை இல்லம் நிறுவினார். புற்றுநோய் சிகிச்சை வளர்ச்சிக்கு பங்களித்தார். அவர்தான் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். தமிழரின் பெருமையை உலக அரங்கான ஐநா அவையில் பரப்பியவர். அங்கு தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர். காற்றினிலே வரும் கீதமாய் மக்கள் மனத்தில் நீங்காத இடம் பெற்றவர். இசை பேரரசி என்று நேரு பெருமகனாரால் அழைக்கப்பட்ட MS சுப்புலட்சுமி. சாதனை பெண்களில் ஒரு சரித்திரம். கர்நாடக இசை பாடகி. பாரத ரத்னா பெற்ற முதல் பெண் இசைக்கலைஞர். ஐக்கிய நாடுகள் சபையில் பாடியவர். இசையரசி என அனைவராலும் போற்றப்படுபவர். பத்ம விபூஷன் விருது பெற்றவர். எனதருமை மாணவ மாணவியரே, சாதனை பெண்கள் 5வரும் நம் நாட்டின் அடையாளம், நம் நாட்டின் உயிர் நாடி. பஞ்சபூதங்கள் இன்றி இந்த உலகம் இல்லை. இந்த 5வரும் இன்றி நம் நாட்டின் வரலாறும் இல்லை. திருக்குறளில் 1330 குறட்பாக்களில் எனக்கு பிடித்த ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளா துயற்றுபவர். அதாவது சோர்வில்லாது முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினையையும் தோற்கடித்து வெற்றியடைவார். அதாவது விதியை கூட நம் முயற்சியால் வெல்ல முடியும் என்ற பொருளோடு நீங்களும் சாதனை பெண்களாக வளர வாழ என்னுடைய வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.